ஹைடா சுகர்ஸ் எனக்கு பார்த்தீங்கன்னா 7 கிங்ஸ் மேரிட் டு அத்தை பொண்ணு OT 7 தான்டா. லாஸ்ட் பார்ட் இதோட முடிச்சிருந்தேன்னா அந்த எனிமி வந்து பாய்ஸ் எல்லாம் மிரட்டிட்டு இருந்திருப்பாங்க. அப்போ வந்து ஷியாமா வீடியோ காலில் இருந்திருப்பாங்கடா. அது வந்து பாய்ஸ் பார்த்து ஷாக் ஆகிருப்பாங்க. அதோட முடிச்சிருந்தேன். வாங்கடா அதுலேருந்தே கண்டினியூ பண்ணிக்கலாம். இப்போ இந்த சைடு உங்களை பார்த்தா நீங்கள் ரொம்பவே பயந்து அந்த டோரை போட்டு அப்படியே உடைக்கிற மாதிரி தட்டிகிட்டு இருக்கீங்க. உங்களுக்கு அவ்வளோ கோவம் வெறியாக இருக்குது. அந்த டோரை போட்டு அவ்வளோ தட்டுன்னு தட்டுறீங்க. வெளியில் இருக்க அந்த இன்னொரு பர்சன் இருக்காங்களா, ஆப்போசிட் பர்சன், அவங்களுக்கே வந்து கொஞ்சம் இரிட்டேட் ஆகுது. என்னடா அது லொட்டுன்னு தட்டிக்கிட்டு எவடா அவ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கத்துறான். அப்போ அவங்க கூட வந்திருப்பாங்கடா பாடி கார்ட்ஸ், அவங்க தான் இருங்க பாஸ் பார்த்துறோம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. நீங்கள் இருக்க ரூம் சைடு தானே வராங்க. அப்போ பாய்ஸ் எல்லாருமே அவங்க போகிற பசங்க தான் பார்க்குறாங்க. அவன் இருந்துட்டு ஓ அப்போது அங்கே யார் இருக்கா அப்படின்ட்டு அப்படியே வந்து அந்த சைடு பார்க்குறான். இந்த பாடி கார்டு வந்துட்டு அந்த ரூம் டோர் ஓப்பன் பண்ணது தான் பாக்கி. நீங்கள் முன்னாடி யார் இருக்காங்க இல்லை அப்படின்ட்டு ஒருத்தரையும் பார்க்கல. நீங்கள் அவன் பாட்டுக்கு அவனை செப்புன்னு அப்புறீங்க. அவன் கன்னத்தை ரெண்டையும் பிடிச்சிக்கிட்டு ஐயோ பாஸ் காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறான். அந்த பர்சனா யாரா அது, உள்ளே ஏதாவது புலிக்குட்டி ஏதாவது வளர்த்துறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வந்து எட்டி பார்க்குறாங்க. பார்த்தா அவனோட கண்ணமெல்லாம் அப்படியே ரத்தம் வந்து கீழே கிடக்குறான். அவன் கையெல்லாம் அப்படியே வந்து பிளட்டாக இருக்குது. நீங்கள் அவன் மேலே உட்காந்து இன்னும் அவனை அடிச்சுட்டு தான் இருக்கீங்க. பாய்ஸும் பார்க்குறாங்க என்ன நடக்குது இங்கே அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே பார்த்துட்ருக்காங்களா. பாய்ஸ் யாருமே அசையலை, அப்படியே நின்னபடி நின்றுட்டுருக்காங்க. பாய்ஸோட அப்பா அம்மாவும் தான் உங்களை மட்டும்தான் பார்த்துட்ருக்காங்க. நீங்கள் அவ்வளோ கோவமாக அவன் முடியை பிடிச்சி அடித்து தரையில் அடித்து அடியில் அவனுக்கு பேக் சைட் மண்டை உடஞ்சி பிளட்டே வந்திருக்குண்டா. நீங்கள் இன்னும் விடலை, அவனை போட்டு அடின்னு அடிச்சிட்ருக்கீங்க. அந்த எனிமி பர்சன் இருக்காங்களே அவங்க உங்ககிட்ட வந்துட்டு ஹலோ எக்ஸ்கியூஸ் மீ, இங்கே ஒருத்தன் பேசிகிட்டு இருக்கேன் திரும்பமா அப்படின்றான். நீங்கள் அவனையும் பார்க்கல, பலாருன்னு ஒரு அப்போ தான் அவன் எந்திரிச்சு நின்றுக்கிறான். ஏய் என்ன பட்டுன்னு கை வச்சிட்டா யார் நீ அப்படிங்கிறான். அப்போ தான் வந்து உங்கள் ஃபேஸை கரெக்டாக பார்க்குறான்டா. நீங்கள் உள்ளே வந்து பயந்து போய் அவ்வளோ டென்ஷன் ஆகிருப்பீங்களா. அப்போ வந்து உங்கள் ஃபேஸ்லாம் அப்படியே கொஞ்சம் கலைஞ்சு உங்கள் முடியெல்லாம் முன்னாடி வந்து விழுந்திருக்குண்டா. ஆக்சுவலாக பார்க்குறக்கு இப்போ ஒரு குட்டி சந்திரமுகி மாதிரி இருக்கீங்க, ஓகேவா? அந்த மாதிரி இமேஜினேஷன் பண்ணிக்கோங்க. அந்த சந்திரமுகி மாதிரி இருக்கீங்கடா. அவன் பார்த்துட்டு ஹலோ அந்த முடியெல்லாம் விளக்கு அப்படிங்கிறான். நீங்கள் வந்து அந்த முடியெல்லாம் அப்படியே எடுத்து விட்டுட்டு அப்படியே பார்க்குறீங்க. ஏய் நீ தானே அந்த பொண்ணு, ஒயன் தானே நீ அப்படிங்கிறான். ஓ ஒயன்னு உனக்கு தெரியும்ல அப்படிங்கிறீங்க. ஆமாம் நான் உன்னை அந்த குகையில் பார்த்தேனே பியூட்டி, இப்படி இந்த ரூம்குள்ளே நீ எப்படி வந்த, எதுக்கு அவனை அப்புறம் தேடி அடிக்கிற? நான் உன்னை தான் தேடி வந்தேன், உன்னை தான் பார்க்கலான்னு வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் ஷோல்டரில் வந்து அப்படியே கை போட வரான். உங்களுக்கா இருக்கிற கோவத்துக்கு அவனை கையை பிடிச்சி அப்படியே ஒரே திருப்பு தான் பேக் சைடில் பிடிச்சி முறுக்கி பிடிச்சிட்டு நடரா எங்கே அந்த ஜிமின் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே வெளியில் வர்றீங்க. ஜிமின் தான் பயந்து போய் அப்படியே ஆரம் பின்னாடி போய் ஒளிஞ்சிக்கிறாரு. என்னன்னா நடக்க போகுதுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் ஒளிஞ்சிக்கிறாரு. நீங்கள் வந்து அந்த அவனை கூட்டிகிட்டு வந்துட்டு அப்படியே ஹாலில் நின்று எங்கே அந்த ஜிமின் அப்படின்ட்டு கத்துறீங்க. ஜிமின் தான் வெளியே வரவே இல்லையே, ஆரம் பின்னாடி போய் ஒளிஞ்சவர் அப்படியே நிற்கிறாரு. இந்த பக்கம் JKB எல்லாம் அப்படியே சில மாதிரி ஸ்டாச்சு மாதிரி நின்றுட்டுருக்காங்கன்னா அவன் கூட்டிகிட்டு வந்திருப்பாங்களா பாடி கார்ட்ஸ், அவங்களாம் நின்று அப்படியே பார்த்துட்ருக்காங்க. என்ன இந்த பொண்ணு நம்ம பாஸையே இப்படி போட்டு அடிக்கிறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களாம் பார்த்துட்ருக்காங்க. டேய் காசு கொடுத்து தானடா கூட்டிகிட்டு வந்தேன், உன் பாஸையே போட்டு இந்த அடி எடுத்துகிட்டு இருக்கா, வந்து பிடிக்கடா அவளை அப்படின்ட்டு அந்த பாடி கார்ட்ஸை போட்டு அந்த பர்சன் திட்டுறாங்கடா. அந்த பர்சனே சொல்லிட்டு இருக்கேனே, அவங்களுக்கு ஒரு பேர் வைக்கலாமா? என்ன பேர்? லீடா. அந்த பர்சன் பேர் லீ வந்து சொல்கிறாங்க. அப்போது வந்து அந்த பாடி கார்ட்ஸ் எல்லாம் வந்து உங்களை பிடிக்க ட்ரை பண்ணுறாங்கடா. நீங்கள் வந்து அவனோட பேக் சைட் நெக்கில் அப்படியே டைட்டாக பிடிக்கிறீங்க, க்ரிப்பாக பிடிக்கிறீங்க. அவன் அந்த கத்துறான், விட்டுரு நீ விட்டுரு அப்படின்னு சொல்லிட்டு அப்படி கத்துறான். அவங்களுக்கு வந்து வர்ம கலையெல்லாம் தெரியும்டா. ஸோ அந்த பாயிண்ட் வச்சு பிடிக்கவும் அவனுக்கு அவ்வளோ பெயினாக இருக்குது. டே ஒன்றும் பண்ணிடாதீங்கடா, ஷூட் பண்ணிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவன் கத்துறான். அந்த பாடி கார்ட்ஸ்லாம் அப்படியே நிற்கிறாங்க, கன்னெல்லாம் கீழே இறக்கிட்டு. பாய்ஸ் தான் எதுவுமே பேசல. இவ்வளோ நேரம் என்ன பேச்சு பேசினேன், அவனை இப்போ பேசுகிறா பார்க்கலாம் அப்படின்ட்டு ஜெய்கோப்லாம் அப்படி திமிராக பார்த்துட்ருக்காரு. அந்த பக்கம் அந்த லீ தான், டேய் என்னடா பொண்ணாட்டிக்கு என்ன ட்ரைனிங்டா கொடுத்து வச்சிருக்கிறீங்க, ஐயோ வலிக்குதுடா விட சொல்லி தொலைங்கடா அப்படின்ட்டு கத்துறான். அப்போது அந்த பர்சன் தான், நீ தானடா கேட்ட 1 night கேட்டியே, இன்னும் 1 hour கூட ஆகலை, அதுக்குள்ளே என்ன இந்த கத்துற, கொஞ்சம் பார்த்துட்டு பேசு அப்படிங்கிறாங்க. JK சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் தான், இது 1 night நான் அவன் கூட இருக்கணுமா?
ஏய் கேட்டியாடா அப்படின்னு சொல்லிட்டு அவனோட நெக்கை லீயோட நெக்கை அப்படியே திருப்பி கேட்குறீங்க. ஐயோ பா வலிக்குதே. ஏய் என்னம்மா பொம்பளை நீ எல்லாம் ஒரு பொம்பளையா? ஒரு ஆம்பளையை போட்டு இந்த அடி அடிச்சிட்ருக்க. ஐயோ கழுத்தை விடுமா வலிக்குது, உயிர் போகுது, விட்டு தொலைய அப்படின்னு கத்துறான். ஏய் மரியாதையாக பேசு அப்படின்றீங்க. மரியாதையா? அம்மா ஐயோ டே எப்பட்றா இவ கூடலாம் குடும்பம் நடத்துறீங்க? முடியலடா முடியல, வலிக்குதுடா, கையை விட சொல்லுங்கடா அப்படிங்கிறான். அப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஜிம்மின் தான் ஆரம் பின்னாடி இருந்து அப்படியே எட்டி பார்க்குறாரு. அவன் கையிலேருந்து பிளட் ஒழுகிட்டு இருக்கு. நீங்கள் பிடிச்ச க்ரிப்பில் அவன் நெகம் பட்டு அவனோட கையிலெல்லாம் ஸ்க்ராச்சஸ் ஆகி அதுலேருந்து பிளட்டு அப்படியே விழுகுதுடா, கீழே விழுந்துட்டுருக்கு. அது ஜிம்மின் பார்த்துட்டு, அம்மாடி இவனுக்கே இந்த அடினா, உள்ளே கொண்டு போய் விட்ட எனக்கு என்ன அடி விழ போதோ தெரிலையே. ஜிம்மினா ஒயன் மாறுற வரைக்கும் கண்ணை தட்டுப்பட்டுறாதடா அப்படின்ட்டு அப்படியே வந்து ஆரம் பின்னாடியே வந்து ஜிம்மின் நின்றுட்டு பேசிகிட்டு இருக்காருடா மைண்ட் வாய்ஸில். நீங்கள் தான் என்ன உனக்கு நான் 1 நைட் வந்து உன் கூட ஸ்டே பண்ணணும், 1 நைட்டு அப்படி தானே அப்படின்னு சொல்லிட்டு அவனோட பேக் சைட் நீஸ்லேயே வந்து அடிக்கிறீங்க. அவன் அப்படியே வண்டி போட்டோன்னே அவன் முடியை பிடிச்சி அப்படியே கழுத்தை மேலே தூக்கிட்டு அவன் ஹேண்டை விட்டுடுறீங்க. கழுத்தை மேலே தூக்கி பிடிச்சிட்டு அந்த நெக்கில் வந்து அப்படியே கை வச்சுருக்கீங்கடா, 2 பாயிண்ட் கொடுத்து வச்சுருக்கீங்க. அவன் வந்து மேம் ப்ளீஸ் தெரியாமல் கேட்டேன், உங்களை பற்றி ஹிஸ்ட்ரிலாம் எனக்கு தெரியலை, ஸோ என்னை விட்டுருங்க, நான் அப்படியே போயிடுறேன், ப்ளீஸ் சாரி அப்படின்றான். அப்போ நீங்கள் தான் இது சாரியா? அதெல்லாம் நீ என் கூட ஒரு நைட் தங்குறேன்னு சொன்னையே, அப்போ யோசிச்சுருக்கணும். இப்போ என்னடா உனக்கு யோசிக்க வேண்டி கிடக்கு? அவ அந்த ரூம்குள்ளே போட்டு பூட்டிட்டான். நீ வந்தேன்னா அந்த குள்ள கத்திரிக்காய் என்னை போட்டு பூட்டினான். எங்கே அவன் அப்படின்ட்டு அப்படியே அவன் முடியை பிடிச்சி அப்படியே ஒரு சுற்றிட்டு நீங்கள் முன்னாடி வந்து நின்று பார்க்குறீங்கடா. ஜிம்மின் வந்து தெரியுறாரு. ஏய் வெளியில் வா அப்படின்றீங்க. நான் வரமாட்டேன், வெளியில் வந்துரு, இல்லைன்னா வச்சுக்குவேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த லீக்கு கன்னத்தில் பலான்னு ஒரு அப்பு. எவார் இவனுக்கு விழுந்தது தான் உனக்கும் உலகம், வெளியில் வா அப்படின்றீங்க. அப்படியே ஜிம்மின் வந்து அப்படியே வெளியில் வராரு. வெளியில் வந்துட்டு சாரி உனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு தான் நான் கொண்டு போய் விட்டேன், மன்னிச்சிருமா அப்படின்றாரு. நீங்களா எனக்கா எனக்கு ஏதாவது ஆயிடும்னு நீ கொண்டு போய் விட்ட, இப்போ யாருக்கு என்ன ஆச்சு சொல்லு அப்படின்ட்டு அப்படியே அந்த லீயோட மண்டையை பிடிச்சி அந்த ஆட்டிட்டு இருக்கீங்க. ஏன் ப்ளீஸ் கொஞ்சம் முடிய விட்டுட்டு பேசேன் அப்படின்றாரு. நீங்களா அதெல்லாம் முடியாது, நீ தானே கேட்ட ஒரு நைட் என் கூட இருக்கணும்னு கேட்டேல்ல, வா 2 பேரும் ஒரு நைட் ஸ்டே பண்ணலாம் வா அப்படின்ட்டு அப்படியே அந்த முடியை பிடிச்சி அப்படியே இழுக்கிறீங்கடா. வா ரூம் போகலாம், வா அந்த ரூம் ஃப்ரீயாக தான் இருக்குது, வா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே இழுக்கிறீங்க. அவனா ஏம்மா தாயே தெய்வமே என்னை விட்டுரு, தெரியாமல் கேட்டேன், தயவு செஞ்சு என்னை விட்டுரு, எனக்கு ஷியாமா இருக்கா அப்படின்னு அவன் சொன்னதான் பேர். நீங்கள் அப்படியே அவனோட நீஸ் போட்டு உட்காந்துருப்பாங்கடா, அவனோட ஸ்டேஜுக்கு வந்து நீங்களும் நீ போட்டு கேட்குறீங்க. உனக்கு ஷியாமா தெரியுமா? நானும் பார்த்துருக்கேன், எனக்கு அவளை ரொம்ப பிடிக்கும், அவள் எப்படி இருக்கா, நல்லா இருக்காளா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அப்போ அந்த பர்சனா நல்லா இருக்கா, சூப்பராக இருக்கா, உனக்கு அவளை பார்க்கணுமா, நான் கூட்டிகிட்டு போகட்டா, முடிய விடுமா வலிக்குதுமா அப்படின்றீங்க. அப்படின்னு அந்த லீ சொல்கிறாங்க. அப்போ நீங்கள் கை எடுத்துட்டு, ஓ அப்படியா, சரி ஓகே நான் வரட்டா, என்னை கூட்டிகிட்டு போறியா அப்படின்ட்டு கேட்குறீங்க. அந்த பர்சன் லீ அப்படியே திரும்பி பாய்ஸை பார்க்குறாரு. அவருக்கு ஒன்றுமே புரியல. பாய்ஸா ஐயோ என்னடா பண்ணிட்டுருக்கா இவ அப்படின்ட்டு அப்படியே வந்து பார்க்குறாங்கடா. நீங்களும் அப்படியே டக்குன்னு எழுந்திரிச்சிட்டு வா போகலாம் வா அப்படின்ட்டு அப்படியே கிளம்புறீங்க. லீதா என்ன இவ நம்ம கட்டாயப்படுத்தி தூக்கிட்டு போகணும்னு நினச்சோம், இவன் என்ன அவளை வர்றேன்றா, அது பாய்ஸும் கம்மு நிற்கிறானுங்களே, சரியில்லையே, ஏதோ தப்பாக இருக்கே அப்படின்ட்டு அப்படியே பாய்ஸை பார்க்குறா, அவங்கள பார்க்குறா. பாய்ஸை பார்த்துட்டு உங்களை பார்க்கவும் உங்களுக்கு வந்து டென்ஷன் ஆகிடுது. என்ன அவங்க சொன்னால் கூட்டிகிட்டு போவியா, நான் தான் வர்றேன்னு சொல்கிறேன்ல, வா போகலாம் வா அப்படின்ட்டு அப்படியே லீயை பிடிச்சி தள்ளுறீங்கன்னா. லீ வந்து கொஞ்சம் 2 ஸ்டெப் முன்னாடி எடுத்து வச்சுட்டு வெயிட் இதில் ஏதாவது பிளான் இருக்கா என்ன அப்படின்ட்டு அப்படியே திரும்ப கேட்குறாங்க. பாய்ஸை பார்த்து கேட்குறான். நீங்கள் முன்னாடி வந்துட்டு என்ன பிளான் வேண்டி கிடக்கு, நான் தான் வர்றேன்னு சொல்கிறேன்ல, வா போகலாம் வா. இவனுக்கு கூட இருந்துட்டு என்னால் குப்பை கொட்ட முடியல, எனக்கு உடம்பெல்லாம் வலிக்குது, இங்கே பார் இங்கெல்லாம் ஹிக்கி மார்க்ஸ் கொடுத்துட்டாங்க, எனக்கு எப்படி தெரியுமா பெயினாக இருக்குது, இவனை விட நான் கொன்னே ஆகணும், அந்த ஷியாமாகிட்ட சொல்லி நான் பிளான் பண்ணி இவங்களெல்லாம் கொல்லணும் அப்படின்றீங்க. ஓ உனக்கும் இவங்களை கொல்லணுமா, ஓகே டன் அப்படின்ட்டு அப்படியே பாய்ஸை பார்க்குறான். பாய்ஸை அப்படியே கொலவெறியோட முறைச்சிட்ருக்கானுங்க.
அப்போ ஜிமின் தான் முன்னாடி வந்துட்டு, "வயன் என்ன பண்ணிகிட்ருக்க நீ?" அப்படின்றாரு. அப்போது நம்ம லீ வந்து அவங்க ஹிப்பில் வந்து கை வைக்கிறான்டா. கை நீங்கள் ஜிமின் கிட்ட பேசிகிட்டு இருக்கும்போது பேக் சைடாக வந்து அப்படியே கை வச்சுட்டு, "ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, அவங்க தான் என் கூட வர்றேன்னு சொல்கிறாங்கல்ல" அப்படிங்கிறான். நீங்கள் பல்லார்னு ஒரு அப்பு 2 அடி பின்னாடி போய் அப்படியே விழுகுறான், கீழே விழுகுறான்டா. "என்னம்மா பட்டுன்னு அடிச்ச? ஆ பட்டுன்னு அடிச்சிட்டேனா? எதுக்குடா என் இடுப்பில் கை வச்ச?" அப்படின்ட்டு நீங்கள் கேட்குறீங்க. அப்போ லீ தான், "ஏம்மா இல்லைம்மா, நீ தான் என் கூட வரேன்னு சொன்னியே, எங்கள் கேங்கில் சேர்ந்துக்கிறேன்னு சொன்னியே, அதான் ஒரு இதில் வச்சுட்டேன். என்னம்மா ஏதாவது பிரச்சனையா?" அப்படின்ட்டு கேட்குறான். "நீங்களா? ஆ அவனுங்க வச்சதே தப்புங்கிறேன். அவனுங்களாம் என் புருஷன் சொல்கிறானுங்க, அவனுங்க வச்சதே எனக்கு தப்புன்னு சொல்லிட்டுருக்கேன். நீ எவன்டா என் மேலே கை வைக்கிறதுக்கு?" அப்படின்ட்டு அவன் மேலே ஏறி வந்துட்டு பல்லார் பல்லாருன்னு 4 அப்ப விடுறீங்க. இந்த பக்கம் ஜேகேக்கு வீக்கும் சிரிப்பு தாங்கவே முடியல. அப்படியே சிரிச்சிடுறாங்க. சிரிச்சு உங்களை வந்து அப்படியே தூக்குறாங்கடா. தூக்கிட்டு அப்படியே சைடில் கொண்டு போய் நிறுத்தி பிடிச்சிக்கிறாங்க. அப்போ ஆரம்பம் லீ கிட்ட வந்துட்டு அவன் அப்படியே தூக்குறாருடா. தூக்கிட்டு, "ஏய் போடா, வெளியே போடா" அப்படின்ட்டு அப்படியே பிடிச்சி தள்ளுறாரு. லீ தான் உங்களை தான் பார்க்குறான். நீங்கள் இருந்துட்டு, "டேய் வாடா இங்கே வந்துரு, என் இடுப்பில் கை வைக்கிற மவடே உன்னை" அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஒரு குதிக்கிறீங்க. உங்களை வந்து வியும் ஜேகேவும் டபுள் சைடு ஷோல்டரில் வந்து அப்படியே பிடிச்சிருக்காங்கடா, கிரிப்பாக பிடிச்சிருக்காங்க. நீங்கள் அப்படியே எம்பி வந்து அந்த கால் கீழே தரையில் படாமல் ஏரில் நடப்பாங்களடா, அந்த மாதிரி வந்து பண்ணுறீங்க. அப்போது அவன் தான், "அம்மாடியோ, இதெல்லாம் விட்டா நம்மளை இங்கே போட்டு தள்ளணும்னு தள்ளிடுவா. டேய் நல்லா பிடிச்சிக்கோங்கடா, விட்டுட்டிங்கன்னா அவ்வளோதான் பார்த்துக்குங்க, நான் பாமை வெடிக்க வச்சுருவேன்" அப்படின்ட்டு போகிறான். டேய் முடிஞ்சால் வெடிக்க வச்சு பாமிடா போடா அப்படின்ட்டு அப்படியே தாட்டி விடுறாங்க. அவனும் வந்து வெளியில் போயிட்டு, "அப்பா இவளையா ஒரு நைட்டுக்கு கேட்டோம், ஆஹா 1 மணி நேரம் இவ கூட இருந்ததுக்கு, ஐயோ இங்கே பாரு, ஐயோ கண்ணமெல்லாம் ரத்தமாக இருக்குது, இவ கூட ஒரு நைட் இருந்தேன், நான் வெளியில் வரும்போது உரிச்ச கோழி தான், ஆஹா இவ கூடலாம் இந்த ஒரு நைட்லாம் ஸ்பெண்ட் பண்ணக்கூடாது, ஒரு செகண்ட் கூட இதுக்கு மேலே முடியாது, நம்ம பார்க்க வேண்டிய இடத்துல பார்த்துக்குவோம், கிளம்பலாம்" அப்படின்னு சொல்லிட்டு அவனும் போய் வண்டியில் ஏறி உட்காந்துக்கிறான். அப்போ அவனுக்கு ஃபோன் கால் வருதுடா. ஷியாமா தான் கால் பண்ணியிருப்பா. எடுத்துகிட்டு, "என்ன ஷியாமா, என்ன விஷயம்?" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நீங்கள் கையில் கன்னத்தில் வந்து அடிச்சிருப்பீங்களாடா, ப்ளட் வந்துருக்குள்ள, அதை தொட்டுகிட்டே அப்படியே பேசிகிட்டு இருக்கான். அந்த பக்கம் ஷியாமாவா, "என்ன அலி, வாய்ஸ் ஒரு மாதிரி இருக்குது" அப்படின்றாங்க. "இல்லை ஒன்றும் இல்லை, இங்கே கொஞ்சம் பிரச்சனை ஆகிடுச்சு, அதான்." "என்ன பிரச்சனை, என்ன ஆச்சு?" "அதுவா, இங்கே ஒருத்தி இருக்கா, சரியான ராங்கிப்பா, முடியலை, பயங்கரமாக அடிக்கிறா, அப்பா எப்படி தான் அவனை வச்சு சமாளிக்கிறாங்களோ தெரில" அப்படின்ட்டு அப்படியே லீ சொல்லவும் ஷியாமாவுக்கு ஒரே ஷாக்காக இருக்குது. "என்ன அடித்தாளா? அடித்தா அவனுங்களுக்கு பிடிக்காதே, பொண்ணுங்கன்னா அமைதியாக இருக்கணும், அடக்கமாக இருக்கணும்னு சொல்லுவானுங்களே என்கிட்டயே, அடித்தான்னா யாரை சொல்கிற நீ, ஒய்ஃபையா?" அப்படின்ட்டு ஷியாமா கேட்குறா. ஆமாம் அவளே தான், அவள் சரியான குட்டிச்சாத்தான்" அப்படின்றான். "என்னது குட்டிச்சாத்தானா? என்ன சொல்கிறான் இவன்? அவனுங்க கேட்ட குவாலிஃபிகேஷனுக்கும் இவ இருக்கிற குவாலிஃபிகேஷனுக்கும் சம்மந்தமே இல்லாமல் இருக்கே. சரி ஓகே இல்லை, நான் உங்ககிட்ட அப்புறமா பேசுகிறேன்" அப்படின்ட்டு அப்படியே ஃபோன் கால் கட் பண்ணிடுறா. இந்த பக்கம் பாய்ஸ் பார்த்திங்கன்னா அவங்கள பிடிச்சி போயிட்டு அவங்க அப்பா அம்மா முன்னாடி அப்படியே நிறுத்துறாங்க. நீங்களா அப்படியே அவங்க 2 பேர் கையை அப்படியே உதறி விட்டுட்டு நீங்கள் படுக்க கொடுக்கணும்னு போயிடுறீங்கடா. மேலே போயிட்டு ரூமுக்கு போயிடுறீங்க. அங்கே போயிட்டு உங்களுக்கு அவ்வளோ கோவம், டோரெல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு, என்னையே அந்த இருட்டு ரூமுக்குள்ளே போட்டு அடித்து வச்சிட்டாங்க, எந்த நாயின்னு தெரில, அவன் வந்து என் கூட ஒரு நைட் இருக்கணுங்கிறான், இவனுங்கெல்லாம் புருஷன்னு சொல்லிட்டு எதுக்கு இருக்கானுங்க அப்படின்ட்டு அப்படியே கத்துறீங்க. கீழே வரைக்கும் சவுண்டு கேட்குது. இந்த பாய்ஸ் பார்த்துட்டு அப்படியே திரும்பி அவங்க அப்பாவை தான் பார்க்குறாங்க. அவங்க அப்பாவா பாய்ஸை பார்க்குறதா இல்லை உங்களை பார்க்குறதான்னு தெரியாமல் அப்படியே திருட்டு மணி முழிச்சிட்டு அவங்க அம்மா பார்க்க தான் திரும்புகிறாரு. "திரும்பாதீங்க, என்கிட்ட மட்டும் திரும்பிடாதீங்க, நான் முதல்லையே சொன்னேன் இந்த கல்யாணம் வேண்டான்னு, நீங்கள் தான் அந்த பொண்ணு தான் என் மருமகளாக வரணும்னு அடம் முடிச்சு கல்யாணம் பண்ணி வச்சிங்க, இப்போ என் சைடு ஏதாவது திரும்பிட்டீங்க, நான் மனுஷியாக இருக்க மாட்டேன்" அப்படின்ட்டு அவங்க அம்மா படுக்க போகிறாங்க. பாய்ஸ் அவங்க அம்மாவெலாம் கண்டுக்கவே இல்லை, அவங்க அப்பா தான் பார்த்துட்டு இருக்காங்க. "என்னப்பா ஏன் இப்படி பார்க்குறீங்க 7 பேரும்?" அப்படின்ட்டு அவங்க அப்பா ஒரு வார்த்தை கேட்டது தான் பேர். இந்த பக்கம் சுகாலாம், "என்னப்பா என்ன காரியம்ப்பா பண்ணி வச்சுருக்க, எங்களை எப்படி கொண்டு போய் மாட்ட வச்சுருக்க பார்த்தியா?" அப்படின்றாரு. இந்த பக்கம் ஜிம்மினா, "ஏன்ப்பா உங்களுக்கு நாங்கள் என்ன பண்ணினோம்? நீங்கள் சொன்ன பேச்சை தட்டாமல் எல்லா வேலையும் செஞ்சோம்ல, எதுக்கு இப்படி ஒரு ராங்கி கிட்ட கொண்டு போய் எங்களை மாட்ட வச்சிங்க, எங்களுக்கு அதை மட்டும் பதில் சொல்லுங்கள்" அப்படின்ட்டு ஜிம்மின் வந்து கேட்குறாரு. அவங்க அப்பா தான், டேய் அப்படிலாம் இல்லைடா, ஒயன் ரொம்ப நல்ல பொண்ணுடா. ஒயன் ரொம்ப நல்ல பொண்ணு தான், இல்லைன்னு நாங்கள் சொல்லவே இல்லையே, அவளுக்கு ஒரு இப்படி ஸ்பிட் பர்சனாலிட்டி இருக்குன்னு ஏன் சொல்லாமல் கல்யாணம் பண்ண வச்சிங்க, ஏப்பா அப்படின்ட்டு அப்படியே ஜேகே வந்து நிற்கிறாரு. அவங்க அப்பா தான், டேய்
உங்களுக்கு தெரியாமல உனக்கு கல்யாணம் பண்ணலையாடா? அதான் தெரியும்ல, கல்யாணத்துக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியும்ல. தெரியும் தெரியும் தெரியும், நல்லா தெரியும். ஒரு நாளைக்கு முன்னாடி தான் எங்களுக்கெல்லாம் தெரியும் அப்படின்ட்டு அப்படியே ஜேகே வந்து சொல்கிறாரு. அப்போ அவங்க அப்பா இருந்துட்டு, இல்லைடா அப்படி இல்லை ஜேகே அப்படின்ட்டு ஷோல்டரில் கை போட வரவும் வி தான் தட்டி விட்டுட்டு, நீங்கள் சமாளிக்கிற வேலையெல்லாம் வேணாம் சரியா, அவளை எப்படி குணப்படுத்துறதுன்னு முதல்ல பாருங்கள். எங்களால் முடியலைப்பா. ஏப்பா? ஐயோ, கல்யாணமாக எவ்வளோ நாள் ஆச்சு, இன்னும் எங்கள் சுண்டு விரல் கூட அவன் மேலே படவே இல்லை தெரியுமா அப்படின்ட்டு வி சொல்கிறாரு. அவங்க அப்பா இருந்துட்டு, ஓ அப்படியா, அவள் கழுத்தில் விக்கி மார்க்ஸ் பார்த்துனேடா, அவள் தான் வந்து சொன்னாலேடா அப்படின்றாரு. அதெல்லாம் இதோ நிற்கிறாங்க பாரு இந்த 3 பேர் செஞ்ச வேலை, ஜிம்மின் ஆரம் ஜின்னும். நாங்கள் இன்னும் கை கூட வைக்க கிடையாது. நாங்கள் 4 பேரும் பார்த்தா இவனுக்கு எப்படிப்பா இருக்குது அப்படின்ட்டு அப்படியே திரும்புகிறாரு. டேய், அதெல்லாம் போய் அப்பா கிட்ட கேட்பியாடா, போடா போய் வேலையை பாரா அப்படின்ட்டு அவங்க அப்பா வீட்டுக்கு போயிடுறாரு. அப்பா ஃபிட்டாக போகுண்டா சாமி, இவனுக்கு கேட்குற கொஷினை பார்த்தா நமக்கே அல்ல விடுதே. பாவம் தான் போலயே நம்ம பசங்க, தெரியாமல் கல்யாணம் பண்ணி விஷயமோ தங்கச்சிக்காக பாவப்பட்டு. பரவாயில்ல இருக்கட்டும், அதை என்ன ஒரு கை பார்ப்போமே என்ன இப்போ அப்படின்ட்டு அவர் பாட்டுக்கு அவர் ரூமுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் பாய்ஸ்லாம் ஐயோ முடியலடா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேர் தான் திரும்பி மறைக்கிறாங்க. ஜிம்மின் ஆரம் தான் திரும்பி மறைக்கிறாங்க. அவங்க 3 பேரும் ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜிம்மினும் ஆரம் கிட்ட போயிட்டு, நம்மளுக்கு இந்த ஒர்க் இருக்குல்ல ஆரம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட்டிகிட்டு போகிறாங்க. ஷோல்டரில் கை போட்டு ஆரம் அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. ஆரம் திரும்பி அவங்க 4 பேரை பார்க்குறாரு. அவங்க 4 பேரும் ஒரே மாதிரி அப்படியே மறைச்சிட்டே லுக்கு விட்டுட்டு இருக்காங்கன்னா, அவங்க 4 பேரும் பிளான் பண்ணுறாங்க. டேய், இதுக்கு மேலே இவனுங்களை நம்பினா வேலைக்கு ஆகாது, நம்ம 4 பேருமே களத்தில் இறங்கிட வேண்டியதா ஜெய்ஹோப் அப்படின்னு சொல்லவும், ஜெய்ஹோப் தான் நான் ஆல்ரெடி பிளான் பண்ணிட்டேன்டா, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு அப்படியே வந்து ஜெய்ஹோப் உங்கள் ரூமை தான் பார்க்குறாரு. வியா நானா அப்படின்றாரு. இங்கே பாரு, எவனாவது போட்டு சேர்ந்தீங்க நான் பொழந்துருவேன், எனக்கு இதுக்கு மேலே பொறுமை கிடையாது, என்னை விட்டுருங்க அப்படின்ட்டு ஜெய்ஹோப் பாட்டுக்கு போயிடுறாருடா, ரூமுக்கு போயிடுறாரு. இந்த பக்கம் ஜேகேவா சுகாவை தான் பார்க்குறாரு. சுகாவை பார்த்தா சுகா இருந்துட்டு, ஜேகே நாம் ஒரு பிளான் பண்ணால் என்ன ஜேகே அப்படின்ட்டு அப்படியே ஷோல்டரில் கை போடுறாரு. சுகா ஷோல்டரில் வந்து வீ கை போட்டு, என்ன பிளான் பண்ண போகிறீங்க அப்படின்ட்டு கேட்குறாரு. அதுவா, சரிவா போவோம் 3 பேரும் சேர்ந்து பிளான் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 3 பேரும் ஒரு ரூம்குள்ளே போயிடுறாங்கடா. இந்த பக்கம் ஹோபி வந்து உங்கள் ரூமுக்கு தான் வந்திருப்பாரு. உங்கள் ரூம் டோர் நாட் பண்ணுறாரு. நீங்களா, யார் இது அப்படின்றீங்க. ஏய் நான் தான், கதவை ஓப்பன் பண்ணு அப்படிங்கிறாரு. நீங்களா, நான் தான்னா யார், 7 பேரில் நீ யார் அப்படின்றீங்க. புருஷன் ஹோபி வந்து கதவை திரடி, வர கத்தாத அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு டோர் ஓப்பன் பண்ணுறீங்க. டோர் ஓப்பன் பண்ணிட்டு அப்படியே ஹோபியை பார்க்குறீங்க. அவரா அப்படியே கோபமாக மறைச்சிட்டு பார்த்துட்ருக்காருங்கள. உங்களுக்கு ஒன்றும் புரியலை. எதுக்கு இப்போ என்ன மறைக்கிற, நான் என்ன பண்ணேன், எதுக்கு நான் இப்போ மறைக்கிற அப்படின்றீங்க. இங்கே பாரு, வாடா போடான்னு சொன்னேன், அவ்வளோதான், வாய்களெல்லாம் பேய்த்துட்ருவேன் அப்படின்ட்டு உங்களை அப்படியே அவரோட உடம்போட வச்சு இறுக்கமாக அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சி சொல்கிறாரு. நீங்களா, ஏச்சி வீடு அப்படின்ட்டு ஹோபியை பிடிச்சி தள்ளி விடுறீங்க. ஏச்சியா, வேணாம், என்ன ஒரு கோவத்தை ரொம்ப டெஸ்ட் பண்ணுற, அப்புறம் சரிப்பட்டு வராது, இந்த ஹோபிக்குள்ளே பெரிய மிருகம் ஒன்று தூங்கிட்டுருக்கு, எழுப்பி விட்டு போயிடாத, எனக்கு ரொம்ப பெரிய ப்ராப்ளம் அப்படிங்கிறாரு. நீங்களா, ப்ராப்ளமா, அது ஒயனுக்கு தானே, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல அப்படின்றீங்க. உனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லையா, நீ திரும்ப இந்த உடம்புக்குள்ள எப்போ வர்றியோ அப்போ உனக்கு பிரச்சனை தாண்டி அப்படிங்கிறாரு. நீங்களா, நான் எப்போ வரேன்னு உனக்கு எப்போ தெரியும். அதுவா, அது கொஞ்சம் கஷ்டம்தான், இருந்தாலும் எனக்கு தெரியும், வரும்போது நான் சொல்கிறேன் சரியா அப்படின்ட்டு அப்படியே போயிட்டு கபோர்டில் இருந்து ஒரு ட்ரெஸ் எடுத்துகிட்டு ரெஃப்ரெஷ் ஆக போகிறாரு. நீங்களா பார்த்துட்டே இருக்கீங்க ஹோபியை. அவர் பாட்டுக்கு அவங்கள தள்ளிட்டு வந்து அப்படியே செவத்தோட பின் பண்ண மாதிரி நிற்க வைக்கிறாருடா. உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஏன்னா நீங்கள் வந்து மாறினீங்க அப்படின்னா எந்த பாய்ஸும் உங்கள் கிட்டேயே வரமாட்டாங்க. ஃபஸ்ட் டைம் ஹோபி உங்ககிட்ட வந்திருக்காரு, உங்களுக்கு ஹார்ட் பீட்லாம் எகிருது, நீங்கள் அவரே கண்ணையே பார்த்துட்ருக்கீங்க. ஹோபி உங்களை பார்த்து ஸ்மித் பண்ணிட்டு, என்ன பயப்படுறியா அப்படிங்கிறாரு. நீங்களா, நானா பயப்படுறேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஹோபிக்கு மேலே அப்படியே எம்புறீங்க. நீங்கள் ஹோபியோட ஹைட் கம்மி தான்டா, ஹோபிக்கு அப்படியே எம்புறீங்க. ஹோபி தான், நல்லா தான் எம்புற, ஆனால் அப்படி பார்த்தாலும் நிற்க கூட வரலையே உங்கள் ஹெட்டு அப்படிங்கிறாரு. நீங்களா, வரும் எல்லாம் வரும் பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அப்படியே ஹோபியை தள்ளி விட்டுட்டு போகிறீங்க. போய் பெட்டில் உட்காந்துக்கிறீங்க. உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு, இல்லை எனக்கு புரியலை, நீ எதுக்கு அவளையே டிஸ்டர்ப் பண்ணிகிட்ருக்க,
என்கிட்ட சொல்லு பார்ப்போம். உனக்கு என்ன பிரச்சனை? உனக்கு எதுக்காக இப்படி ஒயினை பிடிச்சி டார்ச்சர் பண்ணுறேன்? எனக்கு அதை மட்டும் சொல்லு அப்படிங்கிறாரு. நீங்களா அப்படியே பார்த்துட்டே இருக்கீங்க ஹொபிவே. அவர் உங்களை பார்த்துட்டு, சொல்லுடி என்ன விஷயம்? நான் உங்ககிட்ட தானே கேட்குறேன். உனக்கு என்ன பிரச்சனைன்னு ஒயினை போட்டு இந்த டார்ச்சர் பண்ணுறேன் அப்படின்ட்டு கேட்குறாருடா. நீங்கள் சொல்ல வரீங்களா? ஓகேடா, இதோட முடிச்சுக்கலாம். டியூரேஷன் கம்மியாக தான்டா இருக்குது. சாரி, நான் எனக்கு வந்து 1 ஷாட் வேறு போடுறேன்னு சொல்லியிருந்தேன், செகண்ட் பார்ட் போடுறேன்னு சொல்லியிருந்தேன். பட் என்னால் போட முடியல. சாரி, ரியலி சாரிடா. நிறையா ஒர்க் வந்துருச்சு. நாளைக்கு இருந்து காலேஜ் வேறு போகணும். நாளைக்கு ஈவினிங் தான்டா இது அப்லோட் ஆகும். பார்த்துட்டு நல்லா இருந்தா ரெக்கமெண்ட் பண்ணுங்கடா. ஓகேவா? லைக் அண்ட் ஷேர் பண்ணியிருக்கேன். பாய். லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு தேங்க்யூ. பாய்.